Hi all. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து நம்மளுடைய மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பற்றி பார்த்தோம் ரைட். எப்படி வந்து நம்மளுடைய டேட்டா வந்து சென்ட்ரல் டெண்டன்சிலேருந்து மூவ் ஆகுது அண்ட் எப்படி பெல் கர்வ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் ரைட். ஸோ இந்த மாதிரி பெல் கர்வ் ஃபார்ம் ஆகுது அண்ட் நம்மளுடைய டேட்டா வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா இட் நார்மலி ஃபாலோஸ் த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் இதைத்தான் வந்து நம்ம பெல் கர்வில் வந்து பார்ப்போம். ஓகே, Gaussian distribution மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னும் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா நாம் யூஸ் பண்ண வந்து இந்த Gaussian டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ திஸ் Gaussian distribution is also called as normal distribution. ஓகே, ஸோ இதுதான் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம Gaussian டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து போன வீடியோ என்ன பார்த்தா இந்த மாதிரி ஒரு பெல் கர்வ் ஃபார்ம் ஆகும். இந்த பெல் கர்வ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம் ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல் டெண்டன்சியில் தான் நம்ம பெல் கர்வ் வந்து என்ன ஆகும், பீக் ஆகும் ரைட். ஸோ இதில் வந்து நம்ம மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் பார்த்தோம், மியூ மைனஸ் சிக்மா, மியூ மைனஸ் 2 சிக்மா, மியூ மைனஸ் 3 சிக்மா. அதே மாதிரி இங்கே வந்து மியூ ப்ளஸ் சிக்மா, மியூ ப்ளஸ் 2 சிக்மா, மியூ ப்ளஸ் 3 சிக்மா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து வில் கால் இட் அஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் இதை வந்து வி கால் இட் அஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் சரியா. ஸோ இது என்ன, இந்த பெல் கர்வ் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம பெல் கர்வ் ஃபார்ம் ஆகுது பெல் கர்வ் ஃபார்ம் ஆகுதுங்கிறோம், பெல் கர்வ் ஆக்சுவலி எப்படி ஃபார்ம் ஆகுது ரைட். ஸோ அது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறேன், ஒரு ஏஜ். ஓகே, ஏஜ் அப்படின்ற நான் ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறேன். இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 9, 10, 11, 12, இங்கே வந்து 21, 22, 23, 24, 31, 32, 33, 34, 35. ஸோ நான் ஏன் இந்த டேட்டா செட்டை இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பெல் கர்வ் எப்படி கிரியேட் ஆகுது அண்ட் இந்த ப்ராப்பர் பெல் கர்வ் வந்து நாம் எப்படி வந்து அரைவ் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி டேட்டா செட் எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ 36 அண்ட் வந்து 41, 42, 43, 44, 35, 45, okay, 51, 52, 53, okay, 61. இந்த மாதிரி நான் வந்து ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏஜ் எடுத்துக்கோம் ரைட். ஸோ இந்த டேட்டா செட்டை நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸோட வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து 100க்குள்ளே தான் நம்மளுடைய டேட்டா செட்டோடைய வேல்யூஸ் எல்லாமே இருக்கும் ரைட். ஸோ இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த டேட்டா செட் இந்த நான் இப்போ எடுத்துக்கக்கூடிய சாம்பிளில் எனக்கு வந்து 60 தான் மேக்ஸிமம், 61 தான் மேக்ஸிமம். ஓகே, என்னுடைய பாப்புலேஷனில் ஆக்சுவலி என்ன இருக்கலாம், 100 இருக்கலாம், இல்லை 110, 120 எதுவாக வேணாலும் இருக்கலாம் ரைட். ஸோ இதை நம்ம வந்து எப்படி வந்து இந்த பெல் கர்வை மாற்றுறது அப்படின்னா இதுக்கு தான் வி ஃபாலோ ப்ராசஸ் கால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ என்ன சொல்கிறது, இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இட் கிவ்ஸ் யூ ஹிஸ்டோகிராம். ஓகே, இந்த ஹிஸ்டோகிராமை வந்து நாம் ஸ்மூத்தன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெல் கர்வ் வரும். ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ரெப்ரசன்டிங் numerical data in continuous in ranges, numerical data in ranges using
பாக்ஸ். ஓகே, பாக்ஸ் அல்லது ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டோகிராமோடைய ஒரு டெஃபினேஷன், ரைட்? ஸோ இந்த டேட்டாவிலேருந்து நாம் எப்படி நம்மளுடைய ஹிஸ்டோகிராம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம், சரியா? ஸோ ஹிஸ்டோகிராம் வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஸோ இது பார்த்துட்டு நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம்ஸ் பார்க்கலாம். ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டேட்டாவோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 100 அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இதை வந்து இப்போ நான் வந்து மல்டிபிள் பின்ஸாக பிரிக்கணும். ஸோ பின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, செக்ஷன்ஸ். ஓகே, இப்போது 0 to 10 ஒரு செக்ஷன், 10 to 20 ஒரு செக்ஷன், 20 to 30 ஒரு செக்ஷன், இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய டேட்டாவை பிரிக்கிறேன். பைத்தானை பொறுத்த வரைக்கும் பின்னோட டிஃபால்ட் வேல்யூ 10, ரைட்டா? ஸோ யூ கேன் சேஞ்ச் திஸ் ஆஸ் வெல். ஓகே, பின்னோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 10. இல்லை எனக்கு 10 டிஃபால்ட் வேல்யூ வேண்டாம், 7 வேணும், இல்லை 15 வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பின்னோட டிஃபால்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் பைத்தான் பை டிஃபால்ட் 10 எடுத்துக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் நாம் வந்து நம்மளுடைய டேட்டாவை பிளாட் பண்ணலாமா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஹிஸ்டோகிராம்னு எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் நாம் ரேஞ்ச், ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் ரேஞ்சும் ஒய் ஆக்சிஸில் ப்ராபபிலிட்டி அல்லது கவுண்ட்டு கொடுக்கலாம். ஒய் ஆக்சிஸில் கவுண்ட்டும் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து ஏஜை வந்து நம்ம ரேஞ்சாக கொடுக்குறோம். ஓகே, ஒய் ஆக்சிஸில் கவுண்ட், ரைட்டா? ஸோ 0லேருந்து 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40லேருந்து 50, 60, 70, 80, 90 and 100. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா you will give 2, 4, 6, 8, 10, 12. சரியா? ஸோ நம்மளுடைய டேட்டாலேருந்து பார்க்கலாம். இப்போ 0லேருந்து 10 வரைக்கும் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? ஒன்றே ஒன்று, ரைட்? 9 மட்டும்தான் இருக்குது. ஸோ 0 to 10. அடுத்தது 10லேருந்து 20 வரைக்கும் 3 வேல்யூஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ 10 to 20ல் வந்து 3 வேல்யூஸ் இருக்குது. அண்ட் 20லேருந்து 30 வரைக்கும் 2, 3, 4 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, 30லேருந்து 40 வரைக்கும் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 வேல்யூஸ் வந்து 30லேருந்து 40 வரைக்கும் இருக்குது, ரைட்? ஸோ இது வந்து 7. 40லேருந்து 50 வரைக்கும் 1, 2, 3, 4. ஓகே, ஸோ இந்த டேட்டா செட்டை நான் இப்படி எடுத்ததுக்கு ரீசன் இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்பர் ஹிஸ்டோகிராம் வரணுன்றதுக்காக தான். உங்களோட டேட்டா செட் வந்து இந்த மாதிரி எப்போவுமே வருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, ரைட்டா? 50லேருந்து எத்தனை இருக்குது? 3, ரைட்? 50 to 60ல் 3 இருக்குது, 60 to 70ல் ஒன்றே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஹிஸ்டோகிராம். நமக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் நியூமரிக்கல் டேட்டாவை நாம் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பேஸ்டு டேட்டாவாக க்ரியேட் பண்ணி அதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் கவுண்ட்டாக கொடுத்துக்கலாம் அல்லது ப்ராபபிலிட்டியாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் டேட்டா அக்கரிங் இன் திஸ் பர்டிகுலர் ரேஞ்ச். ஓகே, இதுதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இதை பற்றி நம்ம தேவைப்பட்டால் தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ என்ன ஏது அதில் எவ்வளோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் நம்ம ஹிஸ்டோகிராம் அரைவ் பண்ணுறதுக்குள்ள மெத்தட், ரைட்டா? இப்போ இந்த ஹிஸ்டோகிராமோட எட்ஜஸை நான் ஸ்மூத் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ இந்த இதை ஸ்மூத் பண்ணால் ஓகே எனக்கு ஒரு பெல் கர்வ் கிடைக்குது, ரைட்? ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நமக்கு மியூ வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. ஓகே, நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இதில் வந்து உங்களுடைய டேட்டா எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர், அதாவது 90% ஆஃப் த டேட்டா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். அதாவது நமக்கு ஒரு பெல் கர்வ் கிடைக்கும், ரைட்? அதுக்காக எல்லா பெல் கர்வும் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே,
there are scenarios where you will get a bell curve, but அது வந்து Gaussian distribution வந்து follow பண்ணாது, right? So இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஐரிஸ் டேட்டா செட். ஓகே, ஐரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவர். ஓகே, ஸோ இதை வந்து மிஷின் லேர்னிங்கில் இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணுவாங்க. என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளவரோடைய பெட்டல் அண்ட் செப்பல் சைஸை வச்சு அதோடைய மற்ற ஆட்ரிபியூட்ஸை கவர் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஐடியாவாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பாப்புலர் டேட்டா செட் நெட்டில் இருக்குது, ரைட்? உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ஹிஸ்டோகிராமை எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெட்டல் லெங்க்த்து, அடுத்து வந்து பெட்டல் விட்த்து, செப்பல் லெங்க்த்து, செப்பல் விட்த்து. ஓகே, ஸோ இந்த 4மே அந்தந்த டேட்டா ரேஞ்சில் அந்தந்த பக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பாருங்கள். இப்போ இதோட எட்ஜை நான் ஸ்மூத்தன் பண்ணுறேன்னு வைங்களேன். இதோட எட்ஜை நான் ஸ்மூத்தன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது although it is having a Gaussian distribution, it is not. ஏன்னா நமக்கு கர்வ் வந்து ஒரு ப்ராப்பர் பெல் கர்வ் கிடையாது. இங்கேருந்து இறங்கி வந்து ஏறி. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதை நான் ஸ்மூத்தன் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் கீழே விழுது அண்ட் மறுபடி ஏறுது. ஓகே, ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து Gaussian டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணலை, பட் பெல் கர்வ் ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நமக்கு பெல் கர்வ் ஃபார்ம் ஆகிடுச்சு, பெல் கர்வ் ஃபார்ம் ஆன உடனே நம்மளுடைய டேட்டா வந்து Gaussian டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இட்ஸ் நாட் அ நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்மூத் பேட்டர்ன் இருக்கும், பட் இது வந்து சடன் ஃபால் இருக்கு, ரைட்? ஸோ இந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக ஸ்கியூவாக இருக்குது, ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பெல் கர்வ். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து நாம் பெல் கர்வை எடுக்கக்கூடிய மெத்தட். ஸோ நம்ம டேட்டா வந்து ப்ராப்பராக Gaussian டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது, ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளுடைய நியூமரிக்கல் டேட்டாவிலேருந்து நாம் பெல் கர்வ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இந்த நியூமரிக்கல் டேட்டாவிலேருந்து பெல் கர்வ் எடுக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு அவுட்கமாக வர்றது தான் இந்த ஹிஸ்டோகிராம், சரியா? ஸோ இதை பார்த்தோடனே நமக்கு புரியும். ஸோ இப்போது இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிராஃபை பார்த்தோடனே உங்களுக்கு புரியும், உங்களுடைய மேஜர் டேட்டா, மெஜாரிட்டி ஆஃப் யுவர் டேட்டா இஸ் லைங் இன் திஸ் ரீஜன், ரைட்? இந்த ரீஜனுக்குள்ளே உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் டேட்டா இருக்குது. அடுத்த மெஜாரிட்டி டேட்டா இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அடுத்த மெஜாரிட்டி ஆஃப் டேட்டா இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஓகே, இதுதான் அப்போ இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்ணால் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ரைட்? ஒரு ஹிஸ்டோகிராமரை கமெண்ட் பண்ணும்போது, ரைட்? ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி, நமக்கு பெல் கர்வ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பெல் கர்வ் வந்தால் இட்ஸ் அ Gaussian டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? நம்மளுடைய பெல் கர்வ் Gaussian டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் எம்பரிக்கல் ஃபார்முலா. எம்பரிக்கல் ஃபார்முலா, ஓகே? ஸோ இந்த எம்பரிக்கல் ஃபார்முலானா என்ன, எப்படி நம்மளுடைய Gaussian டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஷோ யூ நோ. ஓகே, வில் பேஸ்ட் திஸ் கிராஃப் ஹியர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த லோட் ஆன உடனே வி வில் ஸ்டார்ட். ஓகே, சரி, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய Gaussian டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து ஏதோ ஒரு இதுக்கு வந்து அவங்க வந்து Gaussian டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருக்காங்க, ரைட்? அண்ட் நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய பெல் கர்வ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய பெல் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, this is our bell curve, ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து மியூ இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த இடத்துல இருக்கும் மியூ, அண்ட் இங்கே வந்து மியூ மைனஸ் சிக்மா இருக்கும். இங்கே வந்து இது மியூ மைனஸ் சிக்மா, இது மியூ ப்ளஸ் சிக்மா. இந்த சிக்மா மியூ அப்படிங்கிறது மீன், அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் டெண்டன்சி. சிக்மா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மா அதை வந்து நம்ம சிக்மா ஸ்கொயர்ட் அப்படிங்கிறதுலேருந்து கண்டுபிடிச்சோம். சிக்மா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு வேரியன்ஸ். ஓகே, வேரியன்ஸ்லேருந்து நாம் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மியூ
mu minus 2 sigma mu minus 3 sigma. அதே மாதிரி mu plus 2 sigma mu plus 3 sigma. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பெல் கர்வ்ல நம்ம பார்த்துருக்கக்கூடிய சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து நம்மளுடைய டிஸ்பர்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம், ரைட்? ஸோ இது என்ன சொல்ல வருது? why are we calculating this standard deviation? இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால் நமக்கு என்ன யூஸு, இந்த டிஸ்பர்ஷன் வச்சு நாம் என்ன இன்ஃபர் பண்ணலாம், அதை தான் நாம் இப்போ இந்த கிராஃப் வழியாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா ஸ்டேட்ஸ் உங்களுடைய டேட்டா if it's following Gaussian distribution, okay, so Gaussian distribution உங்கள் டேட்டா ஃபாலோ பண்ணுது அப்படின்னா 68.7%, I think 60, approximately 68% of your data will reside within the first standard deviation. So first standard deviation la 68.27% approximately உங்கள் டேட்டா இங்கே இருக்கும். அதாவது இப்போது 1000 டேட்டா இல்லை 10,000 டேட்டா எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள 6827 வேல்யூஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கணும். இப்போ 1000 பேரோட ஏஜ் எடுத்துக்கிறீங்கன்னா அதை மீன் கண்டுபிடிச்சி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே யூ வில் ஹாவ் 6287, அதாவது 68.27% of data will be here, right? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எம்பரிக்கல் ஃபார்முலாவுடைய ரூல், ரைட்டா? ஸோ செகண்ட், இப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா 1 முடிஞ்சது, எம்பரிக்கல் ஃபார்முலா 2ல ஓகே, இந்த செகண்ட் ஃபேஸில் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே, என்னுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு இடையில I will be having 95.45% of data. இந்த ரேஞ்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னுடைய சென்ட்ரல் டெண்டன்சியில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரைட் சைடில் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய டேட்டா ஒரு ப்ராப்பர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணிச்சுன்னா என்ன இருக்கும்? I will be having 95% in my second standard deviation. Third standard deviation எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா approximately 99.73%. 99.73% of data எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், எதுக்கு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த பர்பஸ்? ஸோ இங்கே தான் நாம் அவுட்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சோம். அவுட்லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாம் வந்து பேசியிருப்போம், ரைட்? எப்படி அவுட்லேயர் வந்து அதோட மீன் கண்டுபிடிக்கும் போது எப்படி அவுட்லேயரோட இம்பேக்ட் இருக்குது, நம்ம ஏன் அவுட்லேயரை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஓகே, ஆஸ் பர் திஸ் ப்ராசஸ், ஓகே, நம்மளுடைய டேட்டா whichever lies after the third standard deviation will be considered as an outlier. Okay, the third standard deviation தாண்டி எந்த டேட்டாலாம் இருக்கோ everything will be considered as an outlier, ரைட்டா? ஸோ இந்த அவுட்லேயர்ஸ் வச்சு நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ நாம் பார்த்தது கிரெடிட் கார்டு ஃப்ராட், கிரெடிட் கார்டு ஃப்ராடு. ஸோ இப்போது வேறு என்ன? அப்நார்மாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நாம் இந்த இதில் வந்து வி கேன் ஃபைன். ஓகே, ஸோ இந்த எம்பரிக்கல் ஃபார்முலாவை நாம் அப்படியே எழுதணும். ஸோ எதுக்கு இந்த எம்பரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும், ரைட்? ஸோ இந்த 2 கிராஃபையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ I'll bring this graph here. Okay, இந்த graph I'm bringing it here.
சரி இதை நம்ம நாட்டிக்கலாம். we'll take this graph down. okay இந்த ரெண்டையும் நம்ம side by side அனலைஸ் பண்றதுக்காக நாம எடுத்துக்கலாம். and I'll maximize it a little bit. okay and இதையும் நாம வந்து கீழே கொண்டு வந்துடலாம். good so இப்போ நமக்கு இதுல தெரியும் இந்த கிராஃப் நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கிராஃபும் உங்களுக்கு வந்து ஒரு பெல் கர்வ் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ரைட் பட் இந்த கிராஃப் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு நமக்கு இப்படி தெரியும். பெல் கர்வ் இருக்கு, பெல் கர்வ் இருந்தா கண்டிப்பா இது வந்து காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நாம டிசைட் பண்ண முடியாது. ஓகே பெல் கர்வ்ஸ் இருந்தாலும் it should follow the empirical formula. இதுதான் வந்து காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மெத்தட். ஓகே ஸோ என்ன பண்ணணும், நமக்கு கொடுத்துக்கக்கூடிய இந்த டேட்டால எம்பரிக்கல் ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா the probability of data lying between the first standard deviation less than the value which I am choosing, which is less than the first standard deviation mu plus sigma, is approximately 68.27%. ஓகே ஸோ எந்த ஒரு டேட்டா எடுத்தாலும் சரி அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ளே இருக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 68.27%. ஓகே இப்போ ப்ராபபிலிட்டி புரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்றது சான்சஸ் ஆஃப் அக்வயரிங், சான்சஸ் ஆஃப் அக்கரன்ஸ். ஓகே ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ரைட்டா ஸோ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டேட்டா ஏதாவது வேல்யூ, இப்போ நான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்குள்ளே வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகே அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் த டேட்டா கம்மிங் அண்டர் த செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எக்ஸ் லெஸ் தென் மியூ ப்ளஸ் 2 சிக்மா is approximately 95.45%. okay அதே மாதிரி the probability of the data coming in the third standard deviation, okay mu plus 3 sigma is approximately 99.73%. okay so நம்மளுடைய bell curve இந்த empirical formula-வை follow பண்ணனா it is following the Gaussian distribution. so this is called as empirical formula. empirical formula ரைட்டா so இந்த empirical formula-வை நம்மளுடைய டேட்டா ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் என்ன சொல்கிறது காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பட் மேக்ஸிமம் நம்ம காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து அதை காஷியனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி வில் ட்ரை. ரைட்டா ஸோ இப்போது லெட் அஸ் அஸ்யூம் வாட் ஹேப்பன்ஸ். இப்போ என்னுடைய கிராஃப் பெல் கர்வ் வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஓகே லெட் அஸ் அஸ்யூம் எனக்கு வந்து ஒரு டேட்டா செட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது. என்னுடைய டேட்டா என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும், மேக்ஸிமம் டேட்டா இந்த இடத்துல தான் இருக்குது. ரைட் ஏன்னா இங்கே தான் பெல் கர்வ் வந்து பீக் ஆகிருக்கு. ரைட் பட் இப்போ நான் இதுக்கு மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இட் வில் பி சம்வேர் ஹியர். ஏன்னா சென்ட்ரல் டெண்டன்சியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கணும். ஏன்னா தட்ஸ் அ ஆவரேஜ் மியூ. ரைட் மியூ ஈக்குவல் டு சிக்மா I equal to 1 to n x of I divided by n. ரைட்டா இதுதான் வந்து சென்ட்ரல் டெண்டன்சியோடைய ஃபார்முலா. ஓகே ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மியூ இந்த இடத்துல இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் த பீக் ஆஃப் த பெல் கர்வ். இல்லை உங்களோட மியூ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உங்கள் டேட்டா என்ன இருக்கும், இந்த சைடு கம்மியாக இருக்கும், இந்த சைடு அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் ரைட்.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஸ்கியூ ஆகி வரும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்து டேட்டா கர்வ் இப்படி இருக்கும், இங்கே போயிட்டு பீக் ஆகிட்டு டக்குன்னு வந்து ரைட் சைடில் வந்துடும். ஸோ உங்களுடைய மியூ எய்தர் இங்கே இருக்கும் விச் இஸ் நாட் ரைட், அல்லது உங்களுடைய மியூ வந்து இந்த இடத்துல வந்ததுன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் லெஃப்ட் ஸ்கியூ. உங்களுடைய லெஃப்ட் சைட் டேட்டா அதிகமாக இருக்கும் ரைட் சைட் டேட்டாவை விட. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஸ்கியூ, இது வந்து ரைட் ஸ்கியூ, ரைட் ஸ்கியூ. இது வந்து லெஃப்ட் ஸ்கியூ. ஓகே, இந்த லெஃப்ட் ஸ்கியூட் அண்ட் ரைட் ஸ்கியூட் இதுதான் வந்து உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது எம்பரிக்கல் ஃபார்முலா, காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்படி இந்த எம்பரிக்கல் ஃபார்முலாவை காஷியன் உங்களுடைய பெல் கர்வ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? லெட் அஸ் சே இந்த கிராஃப் இஸ் ரெப்ரசன்டிங் ஒரு சேல்ஸ் அனாலிசிஸ். அதாவது வந்து ஒரு 1000 பேர்ட்ட நான் வந்து டேட்டா எடுக்கிறேன். இதில் வந்து ஒரு 800 ஃபீமேல் இருக்காங்க, 800 ஃபீமேலு, 200 மேல். ஓகே, எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இந்த ப்ராடக்டை மேல் அதிகமாக வாங்குறாங்களா ஃபீமேல் அதிகமாக வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்கள், இந்த டிஸ்பர்ஷனில் இருந்தால் உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? ஆப்வியஸாக ஃபீமேல் தான் அதிகமாக வாங்குறாங்கன்னு வரும். ஏன்? நாட் பிகாஸ் மேல் இஸ் நாட் பர்ச்சேசிங். உங்களுடைய டேட்டா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடாக ஸ்கியூ ஆகிருக்கு. ஃபீமேலுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்கீங்க, மேலுக்கு கம்மியான வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்கீங்க. ஈவன் இஃப் மேல் இஸ் பர்ச்சேசிங் ஈக்குவல், மேலும் ஃபீமேலும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தட் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணினா கூட வாட் ரிசல்ட் யூ வில் கெட்? இல்லை ஃபீமேல் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ரிசல்ட் வரும். இல்லை சம்டைம்ஸ் மேல் மைட் பி பர்ச்சேசிங் மோர் தென் ஃபீமேல். ஸோ லெட் அஸ் சே இப்போது ஃபீமேல் வந்து 1 ரூபி வாங்குறாங்க, 1 ரூபிக்கு அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா மேல் வில் பி பர்ச்சேசிங் ஃபார் 2 rupees. ஓகே, இது வந்து ஃபீமேலோடைய பர்ச்சேஸ், இது வந்து மேலோடைய பர்ச்சேஸ். இந்த சினாரியோவில் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீமேலுக்கு வந்து 800 into 1, 800 into 1 which is equal to 800 rupees, ரைட்டா? ஸோ 200 into 2 which is equal to 400 rupees. ஸோ இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங் மாடல் அப்ளை பண்ணிங்கன்னா அது அவுட்கம் என்ன கொடுக்கும்? ஃபீமேல் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் அப்படின்றது கொடுக்கும். ஆக்சுவலாக பாருங்கள், மேல் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபீமேல் 1 ரூபிக்கு தான் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஆனால் மென் பாருங்கள் 2 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ லெட் அஸ் சே இப்போ இதே டேட்டா 500 ஃபீமேல் அண்ட் 500 மேல் இப்படி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸோ ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 500 into 1 which is equal to 500. ஸோ மேலை பொறுத்த வரைக்கும் 500 into 2 which is equal to 1000. புரியுதா? உங்களுடைய டேட்டா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருக்கும், ரைட்? அப்போ என்ன ஆகும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன வரும்? மேல் அப்படின்னு வரும். ஸோ நாம் டேட்டாவை சூஸ் பண்ணும்போது we should make sure நம்மளுடைய டேட்டா வந்து இந்த மாதிரி ஒரு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணணும். அண்ட் வந்து அந்த டேட்டா வந்து உங்களுக்கு எந்த ஸ்கியூனஸும் இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஸ்கியூனஸ் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கம்மியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஸ்கியூ பண்ணிட்டீங்க உங்கள் டேட்டாவை அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுடைய மிஷின் லேர்னிங் மாடல் வந்து தப்பாக தான் ப்ரெடிக்ட் பண்ணும், ரைட்? ஏன்னா அதுக்கு அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ, என்ன டேட்டா ஃபீட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அதை வந்து ட்ரெயின் பண்ணி அதோட அவுட்புட்டை கொடுக்க போகுது, ரைட்டா? ஸோ நாம் எடுக்கக்கூடிய டேட்டா இட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனுடைய ஒரு இது, ரைட்? ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வில் சி அபவுட் ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அது இப்போ தான் பார்த்தோம். ஜெட் ஸ்கோர் இருக்குது, ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நமக்கு வந்து நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.